Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Eggless chocolate cake with whipping cream icing. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Hi friends, welcome to Easy QC. நான் உங்கள் மிஜு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க friends. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாங்க. 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் சாக்லேட் பவுடர், 20 கிராம்ஸ் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் 1 கப் தண்ணி, 3/4 கப் பவுடர்ட் சுகர், 1/4 கப் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல், அப்புறம் வெனிலா எசன்ஸ். வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. நான் யூஸ் பண்ண கேக் ஜெல் வந்து ஐவரி கேக் ஜெல், சாக்லேட் பவுடர் வந்து கேட்பரீஸோட கொக்கோ பவுடர். இப்போ முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாங்க. ஒரு 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/4 கப் எல்லாம் போட்டு 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் 1 கப் தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் பவுடர்ட் சுகரை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் அது நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் கேக் ஜெல் வந்து அதில் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் போட்டு பீட் பண்ணும்போது எக் ஒயிட் எப்படி நமக்கு வருமோ அதே மாதிரி ப்ளஃபியாக வருங்க. அது நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்த பவுல் கொஞ்சம் சின்னதாக போச்சுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ திருப்பி நம்ம ஒரு தடவை பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 1/4 கப் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் பீட் பண்ணுங்கள், ரொம்ப ஓவராக பீட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட்டுக்கு வச்சிடலாங்க. நம்ம கேக் பேட்டர் வந்து கேக் டின்னில் ஊற்றி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம அவன் ப்ரீ ஹீட் ஆகி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் மிக்ஸ்டர் பீட் ஆயாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கேக் டின்னில் அது ஊற்றிக்கலாங்க. கேக் டின் வந்து கீழே ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. அந்த கேக் டின்னில் தான் இப்போ நம்ம மாவு ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இப்படி டேப் பண்ணுங்கள். அதில் கீழே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. அவனுக்குள்ளே ஒரு ரேக் வச்சு நம்ம அதுக்கு மேலே கேக் டின் வச்சுக்கலாங்க. இப்போது கன்வென்ஷன் மோடில் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம அவன் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கேக் டின் பத்திரமா வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இது ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கேக் டின்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் ஃபாஸ்டிங்காக நான் இங்கே விப்பிங் க்ரீம் பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறேன், பேக்கர்ஸோடது. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன்.
விப்பிங் க்ரீம் லிக்விடாக வாங்கி வச்சா ஷெல்ஃப் லைஃப் இல்லைங்க, அதனால நான் விப்பிங் பவுடர் தான் வாங்குகிறேன். இப்போ அதில் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். நம்ம ஹேண்ட் பிளெண்டரோட அந்த விஸ்கை வச்சே நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பவுலை அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசர்க்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா கூலாகிற வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஒரு 1 ஹவர் போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சிங்கன்னா. இப்போ நல்லா கூலாகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணால் நார்மலாக நம்ம லிக்விட் விப்பிங் க்ரீம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா விப்பாகி வரும். இப்போ இந்த விப்பிங் க்ரீம் பவுடர்லேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு இனிப்பு இருக்குங்க. அப்போ நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் மட்டும் சேர்த்துறேங்க. அது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குது விப்பிங் பவுடரில். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துறேங்க. நான் பாலும் வந்து ரொம்ப சில்டு மில்காக இருக்கணும். சேர்த்து இப்போ நல்லா விப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா விப் ஆகிடுச்சு. நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம இது கேக்கில் ஐசிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீமை நான் கேக்குக்கு மேலே நல்லா தேய்ச்சிக்கலாங்க. கேக் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. எப்படி வேணாலும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவர் பண்ணுறேங்க கேக்கை. இப்போ நான் கேக் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் டார்க் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போடுறேன். இப்போ அதே விப்பிங் க்ரீமில் கொஞ்சம் சாக்லேட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் விப்பிங் க்ரீம் கிடச்சிரும். இப்போ நான் அது வச்சு டெக்கரேட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம டெக்கரேஷனில் ஆல்மோஸ்ட் ஓவருங்க. இப்போது அழகான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எல்லோரும் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். சூப்பரான சாக்லேட் கேக் வித் ஒயிட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.